இந்த வகுப்பில் நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாளையக்காரர் புரட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி தீரன் சின்னமலையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம். முதல் வீடியோவில் பூலித்தேவரை பார்த்தோம், 2வது வீடியோவில் வேலுநாச்சியாரை பார்த்தோம், 3வது வீடியோவில் கட்டபொம்மன் பார்த்தோம், 4வது வீடியோவில் மருது சகோதரர்களை பார்த்தோம். இது 5வது வீடியோ. இந்த வீடியோவில் தீரன் சின்னமலையை பார்க்குறோம். ஆக்சுவலாக இவரை பற்றிய தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவரை பற்றிய எல்லா டேட்டாவையும் எடுத்து அதை கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்குறதும் ஒன்று தான். 5 வகுப்பில் இருக்கிற 5 பாடத்தை நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கிறதும் ஒன்று தான். அதனால் இந்த வீடியோவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் ஒரே ஆர்டரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் 4 வீடியோ இருக்குது, முன்னாடி போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலைன்னா நீங்கள் அதையும் போய் பார்த்துருங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். தீரன் சின்னமலை இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் கொங்கு மண்டல பகுதியில் வாழ்ந்த ஒரு பாளையக்காரர். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1756லேருந்து 1805 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பாளையக்காரர். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த மேலப்பாளையம் கிராமத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. அதாவது தீரன் சின்னமலை அப்படிங்கிறது பின்னால் வந்த பேர். ஆனால் அசல் பெயர் என்னன்னு பார்த்தா தீர்த்தகிரி. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, வழி வழியாக இவங்க பாளையக்காரராக இருந்திருக்காங்க. குறிப்பாக இவங்க குடும்பத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குதுங்க. என்ன பெயர் அப்படின்னா பழையக்கோட்டை மன்றாடியார் அப்படிங்கிற பெயர். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக கொங்கு நாடுங்கிறது எந்தெந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்போ இருந்த சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த 4ம் சேர்ந்தது தான் கொங்கு மண்டலங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்த ஒரு பாளையக்காரர் தான் நம்ம தீரன் சின்னமலை. குறிப்பாக இந்த கொங்கு மண்டலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தா மதுரை நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மைசூருடைய உடையார்கள் அவங்க கட்டுப்பாட்டில் போயிருக்காங்க. அதற்கு பிறகு மைசூர் சுல்தான்கள், அந்த சுல்தான் கட்டுப்பாட்டிலையும் நம்மளுடைய கொங்கு மண்டலம் போயிடுச்சு. இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மைசூருடைய சுல்தான்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அடுத்தது இவருடைய பெயர் காரணத்தை பார்க்க போகிறோம். இவருக்கு ஏன் தீரன் சின்னமலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ தானே பார்த்தோம், கொங்கு மண்டலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மைசூருடைய சுல்தான்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ மைசூர் சுல்தானாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் கட்டுப்பாட்டில் தான் இந்த கொங்கு மண்டலம் இருந்தது. குறிப்பாக திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருந்தார்னா, கொங்கு மண்டலத்தில் தனக்கு ஒரு திவானை நியமிச்சிருந்தார். திவானுங்கிறவர் அந்த ஏரியாவில் வரியை வசூல் பண்ணி கொடுக்குறவர். அப்படி நியமிக்கப்பட்ட திவான் யாருன்னு பார்த்தா முகமது அலி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொங்கு மண்டலத்தில் வரியை வசூல் பண்ணி அதை திப்பு சுல்தானுக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காரு. ஒரு சமயத்தில் இவர் வரியை வசூல் பண்ணி மைசூருக்கு அனுப்பும் பொழுது, அந்த வரி பணத்தை நம்ம தீரன் சின்னமலை இடையில மறித்து பிடுங்கிக்கிட்டு நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார். இவர் நம்ம முகமது அலிக்கு யார் பணத்தை பிடுங்கினாங்கன்னே தெரியல. அப்போ நம்ம எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரியாமல் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம தீரன் சின்னமலை சொல்கிறாரு, அதாவது சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை இருக்குது, அந்த மலை தான் பணத்தை பிடுங்கிச்சின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாப்புல. இவரும் போய் நடந்ததை சொல்கிறாரு. உடனே திப்பு சுல்தானுக்கு கோவம் வந்துடுது. நம்ம ஏரியாவில் நம்மளை எதிர்த்து ஒருத்தன் பணத்தை பிடுங்கிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிகப்பெரிய படை அனுப்புகிறாரு. அந்த படை நம்ம தீரன் சின்னமலையோட சண்டை போடுறாங்க. சண்டை எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நொய்யல் ஆற்றங்கரையில் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தீரன் சின்னமலை ஜெயிக்கிறாரு. ஆக்சுவலாக தீரன் சின்னமலை இவர் என்ன டைப்பான சண்டை போடுறாரு அப்படின்னு பார்த்தா, கொரில்லா போர் முறையில் சண்டை போடுறாரு. கொரில்லா முறைன்னா என்னென்னா, அதாவது சண்டை போடுறதுக்கான ரூல்ஸை எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க. அதான் கொரில்லா முறை. அதில் தீரன் சின்னமலை ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஆக்சுவலாக இவரும் திப்பு சுல்தானும் சண்டை போடும் பொழுது இவர் ஜெயிச்சிட்டாரு, திப்பு சுல்தான் தோற்றுட்டார். ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி திப்பு சுல்தானும் ஆங்கிலேயரை எதிர்த்தார், தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஸோ 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிற்காலத்தில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம திப்பு சுல்தான்
தீரன் சின்னமலைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதாவது போரில் எப்படிலாம் சண்டை போடணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களும் நம்ம திப்பு சுல்தானும் சேர்ந்து நம்ம தீரன் சின்னமலைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை தீரன் சின்னமலை எதுக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருனா இவர் ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கிட்டார். அந்த கூட்டமைப்பில் யார் யார் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பாட்சியின் கோபால நாயக்கர், பரமத்தி வேலூரின் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூருடைய ஜோனி ஜான் ஹகன், பெருந்துறையின் குமாரால் வெள்ளை, ஈரோடின் வாரணாவாசி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக அமைச்சிட்டாங்க. இப்படி ஒரு டீமை அமைச்சிட்டாங்க. அப்போ ஒரு டீமாக சேர்ந்தாச்சா, அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயரை என்னைக்கு தாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேதியை முடிவு பண்ணுறாங்க. தேதியை முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது. என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கான படை கருவிகள் மற்றும் உதவிகளை கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா மருது பாண்டியர்கிட்ட கேட்குறாங்க. மருது பாண்டியரும் உதவி செய்ய தயார் தான். ஆனால் மருது பாண்டியர் அங்கிருந்து படைகளை அனுப்புகிறாரு அப்படின்னா வழியில் ஆங்கிலேயர் தடுக்கிறாங்க. ஸோ மருது பாண்டியரால் எந்த உதவியும் செய்ய முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தீரன் சின்னமலை இருக்கார் பாருங்க, அவர் தாக்குதலுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார்ல, அந்த நாளை விட்டுட்டு அதுக்கு முதல் நாள்லேயே தாக்குதல் ஆரம்பிச்சிருவார். அதாவது இவரே நானே சண்டை போடுறேன்டா, யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் முதல் நாள்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிருவார். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயரும் படையெடுத்து வருவாங்க. அப்போ கொங்கு பகுதியில் இருந்த 49 பாளையக்காரரை பிடிச்சிருவாங்க. எல்லாத்தையுமே பிடிச்சி தூக்கில் போட்டு கொண்டுருவாங்க. அப்போ 49 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னா தீரன் சின்னமலை கடைசி வரைக்கும் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். முக்கியமாக தீரன் சின்னமலையுடைய போர்களில் 3 போரை மட்டும் முக்கியம்னு குறிப்பிடுறாங்க. என்னென்ன போர் அப்படின்னா காவிரி கரை போர் 1801 நடந்திருக்கும். 2வது போர் ஓடாநிலை போர் 1802 நடந்திருக்கும். ஏன் ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு இடத்துல நின்று அங்கே கோட்டையை கட்டி அந்த கோட்டையை விட்டு எங்கேயும் போகாமல் அங்கிருந்தே ஆங்கிலேயரை எதிர்த்திருக்காரு. அதனால தான் அந்த இடத்துக்கு ஓடாநிலை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. 3வது போர் அரச்சலூர் போர். இது எப்போ நடந்துச்சுன்னா 1804 நடந்துச்சு. இந்த 3 போர்லேயுமே நம்ம தீரன் சின்னமலை வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இறுதியாக 1805 ஒரு போர் நடக்கும். அந்த போரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தீரன் சின்னமலை இருக்கார் பாருங்க, அவருடைய சமையல்காரர் ஒருத்தர் இருப்பார். யாருன்னா நல்லப்பன் அப்படின்னு ஒருத்தர். அந்த நல்லப்பன் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு துரோகம் பண்ணி காட்டி கொடுத்துருவார். ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா தீரன் சின்னமலையை கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணிவிட்டு 1805 ஜூலை 31 அன்று என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையுடைய உச்சியில் இவரை போய் தூக்கில் போட்டுருவாங்க. இவரோட இறப்போட என்ன ஆகும்னா பாளையக்காரர் முறை முற்றிலுமே முடிஞ்சு போயிடும். அதாவது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா பாளையக்காரர் முறை 1801 முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் இவர் இருந்திருப்பார். ஸோ இவரோட இறப்போட பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்துருச்சு. பாளையக்காரர் மெத்தடை முடிச்சுட்டு ஜமீன்தாரி மெத்தடை தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1806 நடந்திருக்கும். அந்த வேலூர் கழகத்தை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்ல குவாலிட்டியாக கொடுக்க எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி வீடியோ குறித்த கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.